இந்த வீடியோவில் ஆஸ் யூஷுவல் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்கலாமா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இப்போது என்ன பண்ணுறதுன்னு கேட்போம் இல்லையா? ஏதாச்சும் ஒரு இது சொன்னாங்கன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறத வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு கேட்கலாம். இதில் போய் விழுந்து மாட்டிக்காத, இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒரு பொய்யான தகவலாக இருக்குது, இதை நம்பி போய் விழுந்து மாட்டிக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை டோன்ட் ஃபால் ஃபார் இட், அதில் போய் விழுந்துராத அப்படிங்கிறது தான் டோன்ட் ஃபால் ஃபார் இட்னு சொல்கிறோம். உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாராச்சும் ஒரு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா, அம்மா வீட்டில் இருக்காங்களா, இல்லை யாராச்சும் வீட்டில் இருக்காங்களா, அம்மா வீட்டில் இருக்காங்களான்னு கேட்பாங்க இல்லையா? அதை இஸ் யுவர் மாம் ஹோம், இஸ் யுவர் மாம் ஹோம் ஆர் இஸ் யுவர் மதர் ஹோம் சொல்லலாம். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஒரு விஷயம் கேட்போம், நீ என்ன நினைக்கிற இதை பற்றி அப்படின்னு கேட்குறத வாட் டு யூ திங்க் அபவுட் இட், வாட் டு யூ திங்க் அபவுட் இட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆஃபீஸ்க்கு எதில் போகிற அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா லிஃப்ட் கேட்குறதுக்கு நீ இப்போ ஆஃபீஸ்க்கு எதில் போகிற, என்னையும் ட்ராப் பண்ணிடுறியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை நம்ம எப்படி கேட்கலாம்? யோசித்தாலே இந்த ஆன்சர்ஸ்லாம் ஈஸியாக வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிராமரே தேவையில்லை, ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ், ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ். ஹவுனா எதில், எப்படி போகிறேங்கிறதுக்கும் ஹவ் யூஸ் பண்ணலாம். டு யூ கோ டு போகிறதுக்கு, எதுக்கு ஆஃபீஸ், ஸோ ஹவு டு யூ கோ டு ஆஃபீஸ், எதில் போகிற ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மீனிங். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டியா, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிறத ஸ்டக்னு சொல்லலாம். ஸ்டக்குன்னா மாட்டிக்கிறது. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மாட்டிக்கிறது, இல்லை ஷால்லாம் பைக்கு வீலில் மாட்டல அதெல்லாம் மாட்டிக்கிறது ஸ்டக்குன்னு சொல்லலாம். ஆர் யூ ஸ்டக் இன் டிராஃபிக், ஆர் யூ ஸ்டக் இன் டிராஃபிக். இதில் வந்து நம்ம கொஷினிங்காக கேட்கறதுனால ஆரை வந்து முன்னாடி போட்டிருக்கோம். பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறத, பொய்னா என்ன, லை தான் சொல்லுவாங்க இல்லையா? லைனா இங்கிலீஷில் பொய்யோட இங்கிலீஷ் ஃபார்ம் தான் லை. ஸோ டோன்ட் லை, டோன்ட் சொல்லாத அப்படிங்கிறத டோன்ட்டுன்னு போட்டுட்டு பொய் லை. ஸோ டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாத அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட்டு, இதோட விலை என்னன்னு கேட்பாங்க இல்லையா? ஒரு பொருள் எடுக்கிறாங்க, இதோட விலை என்ன, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறத ப்ரைஸ் த விலை. ஸோ ஹவு மச் இஸ் திஸ், ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹவு மச் இஸ் திஸ் ப்ரைஸ் அப்படின்னும் கேட்கலாம். விலை ப்ரைஸ் அப்படிங்கிற மீனிங். ஹவு மச் இஸ் திஸ்னாலும் இதோட விலை என்ன, இது எவ்வளவு அப்படிங்கிற மீனிங். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நார்மலாக ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது காமன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது சூப்பர் ஈஸின்னு சொல்லலாம். இட் இஸ் சூப்பர் ஈஸி, இட் இஸ் சூப்பர் ஈஸி அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஒரு ஃபோன் பேசிகிட்ருக்கோம், அப்படியே விட்டுறாத, ஃபோன் பேசுறதோடு விட்டுறாத, டச்லேயே இரு, அப்பப்போ கால் பண்ணி பேசு, டச்லேயே இரு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை கீப் இன் டச், கீப் இட் டச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டச் அப்படின்னா இந்த காண்டாக்ட்லேயே இருக்க சொல்லுவாங்களா, அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணு, மெசேஜ் பண்ணு அப்படிங்கிறது தான் கீப் இன் டச் அப்படின்னா காண்டாக்ட்லேயே இரு, அப்படியே லாங் லாஸ்டிங்காக விட்டுறாத அந்த மாதிரி மீனிங். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். அண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.